நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமார் போர்டு 6 பெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கிருஷ்ணகிரி அந்த நண்பர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொரியர் அனுப்பிச்சிருக்கு. அப்படி பட் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணல. இன்றைக்கி தான் ஒரு பிரிக்கிறோம். இது என்ன ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மற்றபடி நம்மக்கிட்ட போர்டு 2TR 4TR BT6 எந்த மற்றபடி எந்த கம்பெனி போர்டு இருந்தாலும் நம்ம அசம்பிள் பண்ணி தரோம். சர்வீஸ் பண்ணி தரோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த போர்டு வந்து ஓப்பன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம கஸ்டமர் அனுப்பியிருந்தபடி, பட் நான் வந்து அது ஓப்பன் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டுக்கு வச்சுருந்தபடியும் வீட்டுக்கு வச்சுருந்தோன்னு சொன்னபடி என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இது பார்த்துடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இது கொரி ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா நான் ஒரே கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியாதனால தான் இப்போ ஒரு புது ஐடியா ஒன்று பண்ணேன்னா. எங்கே ஓப்பன் பண்ணி தெரியல. ஃபஸ்ட்டு வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குமார் ஆடியோ போர்டு 4TR அப்படின்னு போட்டிருக்கு. 2 பீஸ் ஏதோ பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து லைவாக காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த அளவுக்கு சேஃப்டி பொருள் வந்து இந்த அளவுக்கு சேஃப்டியை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நாமளும் அந்த அளவுக்கு சேஃப்டியை பார்த்துக்கணும். ஏன்னா நானும் 2-3 போர்டு வீடியோ வந்து லைவாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒர்க் முடிஞ்சிடும். சில போர்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ஆகிட்டுருக்கு. அதனால நான் லைவாக போகிறதில்ல. ஏன்னா அது லைவாக போகிறதுனால ரொம்ப டைமிங் ஆகும். அதனால் நீங்கள் பார்க்க மாட்டேங்க அவ்வளோ டைம். அவ்வளோதான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட காட்டக்கூடாதுனால ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது 6TR. இந்த பல்ஜாக இருக்குதுன்னு சொன்னபடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயின் டிரான்சிஸ்டர் ஏதாவது போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். வந்து பஸர் மோட்டில் வச்சுக்கணும். பஸர் மோட்டில் வச்சுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் என்ன ஃபால்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் வந்து வீங்கியிருக்கு. மற்றபடிக்கு எதுவும் தெரியல. ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். பாருங்கள், அது வந்து 1ன்னு கட்டினா ஷார்ட்டு. இது வந்து ஷார்ட் இல்லை, இது ஒன்றும் ஷார்ட் இல்லை. வந்து ஃபஸ்ட்டு மெயின் வந்து 5200 தான் செக் பண்ணணும். இது அப்படியே மாற்றி கனெக்டிவிட்டி வந்து மாற்றி செக் பண்ணணும். அப்போ இது இருக்கான்னு பார்க்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தே போகும். இப்போ வந்து இது ஃபால்ட் இல்லை. இப்போ இது ஃபால்ட் இல்லைன்னு காட்டுது. இது வந்து மேலோட்டமாக செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து மேலோட்டமாக செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த ஃபால்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் இந்த 5200 நல்லா இருக்கிற மாதிரி காட்டுது மல்டிமீட்ரு. இப்போ வந்து என்ன பண்ணணும், போர்டு தனியாக கழட்டி எடுக்கணும். போர்டு தனியாக கழட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும்.
ஏன்னா போர்டு கழட்டி எடுக்கும்போது தான் சிலதெல்லாம் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா போர்டே வந்து ஒர்க் ஆகாத கண்டிஷனுக்கெல்லாம் போயிடும், டெட் கண்டிஷன் கூட வந்துடும். சில போர்டெலாம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முன்னாடி எந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்க மாட்டேன். இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இருங்க பாஸ் பண்ணிட்டு இது கழட்டிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஒரு வேளை எல்லா ட்ரான்ஸ்டரும் எல்லாமே எல்லா நெட்டும் கழட்டிட்டோம். இப்போ வந்து இது எடுத்துடலாம். ஓகேங்களா, இதுதான் போர்டு. இதுதான் போர்டு. குமார் வந்து 60 டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, இந்த ஹீட்ஸிங் வந்து தனியாக கழட்டி வச்சிடலாம். இப்போ வந்து இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து என்ன பண்ணிக்குதுன்னா, இந்த இடத்துல ஒன்று வீக்கமாக இருக்குது. இது வந்து ஒன்று வீக்கமாக இருக்குது. அது எதுக்கு வருது என்னென்னு பார்த்து அதை சர்வீஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன போயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐடியா தெரியும். நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுது. மறுபடியும் அப்படி 3வது வரலாம். இது வந்து இது மாதிரி காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்டில் இப்படி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது இது வந்து வேறு கணக்கு. அதாவது 100 கம்மியாக நம்மளுக்கு குறைக்கூடாது, 100 ஓம்ஸ் கீழே குறைக்கூடாது. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா இது கட் ஆயிரும். இது வந்து வர்றது கட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5200 மட்டும் 1943 5200 செக் பண்ணி வரும். 1943 5200 நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த சின்ன டிரான்சிஸ்டர் செக் பண்ணலாம். இதுவும் கரெக்டாக தான் காட்டுது. இதுவும் கரெக்டாக தான் கட்டுது. அப்படி பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ இதுக்கு வரலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த BD 139 140 இருக்கும், அதை செக் பண்ணிடலாம். இந்த BD 139 140 நல்லா தான் இருக்கிற மாதிரி காட்டுது. இது ஒன்று தான் ஷார்ட் காட்டுது, இதை செக் பண்ணிடலாம். அடுத்ததுக்கு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் தான் ஷார்ட் காட்டுது. இது ஏன்னா இது வந்து கழட்டி சால்வ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது வந்து டபுள் சைடு PCB கொஞ்சம் லேட் ஆகும். இதை நான் மாற்றிட்டு வந்து அப்படியே வீடியோ காலில் வரேன், ஃபிக்ஸ் பண்ணி நிறுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ மாற்றியாச்சு. மாற்றிட்டு இது வந்து சால்ட்டிங் செக் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சு, பல்ஜ் ஆகிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது கெப்பாசிட்டர் பல்ஜ் ஆகிருக்கு. இதை வந்து மாற்றிடலாம்.
இது வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து கழட்டியாச்சு. அது வந்து இந்த இடத்துல சால்ட்ரிங் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த சால்ட்ரிங் அது எடுத்தது அப்படியே இருக்கும். சால்ட்ரிங்க்கு வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு திறமை இருந்தால் அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 47 EF 160 வாட்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிக்கணும், நம்மக்கிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நான் இதை செக் பண்ணிவிட்டு வரலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா அது இருக்கிறது பார்த்திங்கன்னா 47 EF 160 வாட்ஸ் தான் இருக்குது. நம்மக்கிட்ட அது இல்லை. இப்போ இருக்கிறது வந்து 100 EF 160 வாட்ஸ் தான் இருக்குது. அது கொடுத்துடலாம், அதே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டேஜ் வந்து 160 வாட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இதை வந்து இதே போடுறோம். சிலதான் நம்ம இந்த ஐ வேல்யூவெல்லாம் கிடைக்காது நம்மக்கிட்ட, ரேரு. இருந்தாலும் இது ஒன்று தேடி கண்டுபிடிச்சி ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது லைன் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் இடத்துல வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். சால்ட்ரிங்க்கு வந்து இது மாதிரி விக் எடுத்துக்கோங்க. விக் எடுத்து இது மாதிரி ரிமூவ் பண்ணணும். விக் எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இது இப்படி தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போது தான் அந்த கேப் வரும் கரெக்டாக. இதில் வந்து அந்த கேப்பை ஃபில், டபுள் சைட் பிசி பொறுத்தவரைக்கும் கேப்பை ஃபில் பண்ணுறது தான் பெரிய ஒர்க்கு. இது வந்து இந்த சால்டிங் வந்து கரெக்டாக எடுத்துச்சுன்னு இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்காங்க. இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் இருந்தால் ஹோல்ஸ் எது இருந்தால் அதை வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்போ வந்து இருக்கிறதுக்கு 47க்கு 160 வாட்ஸ் வாட்டேஜ் கரெக்டாக தான். EF மட்டும் தான் அதிகம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில்லாதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது. இது வந்து இது கரெக்டாக இது ஃபிட்டிங் மட்டும் தான் பெரிய வேலையே. இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணி இப்போ வந்து சால்ட் பண்ணிடலாம். ஒன்று மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பட் ஈஸி தான். அது சால்ட்டிங் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். சால்ட்டிங் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுக்கலன்னா கெப்பாசிட்டர் உட்காராது. இப்போ சால்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்கலாம் அது ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குதுன்னு. இப்போ வந்து அந்த வேல்யூ கிடைக்கல. EF மட்டும் தான் அதிகம். ஒன்று மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வோல்டேஜ் எல்லாம் ஒன்று தான். 160 வாட்ஸ் கொடுத்தோம்னா 160 வாட்ஸ். EF கம்மியாக இருக்குது. அதுதான் வேணும்னா இப்போதைக்கு கிடைக்காது. இருக்கிறது நம்ம வச்சு ஆல்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து ஆடியோ லைன் கொடுத்து ஆடியோ செக் பண்ணிடலாம். கீழே ஏதாவது கம்பி எதாவது இருந்தால் ஷார்ட் ஆகிரும். அதனால் இது மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சு இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஆடியோ ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்போவுமே கொடுக்குறது வந்து சீரியஸ்லேயே கொடுங்க. ஏன்னா எப்போ என்னென்னாலும் ஆகலாம். சீரியஸ் கொடுக்கும்போது ஷார்ட் ஆகாது. இல்லைனா எல்லாமே பக்கம் வந்து புகஞ்சிடும். சீரியஸில் கொடுத்தா ஸ்பேரை காப்பாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட சீரியஸ் லைன் ஃபஸ்ட்டு எதுவுமே எடுத்தோடனே கொடுக்க மாட்டோம். சீரியஸ் லைன் கொடுத்து தான் கொடுப்போம். உங்களுக்கு வேணா ஒரு வீடியோ வந்து நம்ம ஏசியில் வந்து சீரியஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வேணா கூட ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதே பார்த்திங்கன்னா லென்த்தியாக தான் போகும்.
அதனால தான் அது மாதிரி நான் வீடியோ எடுக்கிறதில்ல. நிறைய பேருக்கு எடுத்தால் நான் லைவாகவே போட முடியுமாங்க, லைவாக போட முடியாது. பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. டைமிங் அதிகமாக போகும். இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுக்கணும், ஸ்பீக்கர் லைன் கொடுக்கணும். ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்பீக்கர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஆடியோ இன்புட் செக் பண்ணணும். ஆடியோ இன்புட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரிஸில் போட்டு ஆன் பண்ணணும். சீரிஸில் போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ வந்து ஆடியோ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது ஏதாவது ஷார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பாருங்கள், இது வந்து பிளாக்காக இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஆடியோ வந்து ஒர்க் ஆகுது. ஆடியோ ஒர்க் ஆனாலும் இதில் வந்து இந்த அந்த ஒயிட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஏதாவது பஸ்ட் ஆகிருக்கா இல்லை போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ அதை வந்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. பாருங்கள், இதை வந்து செக் பண்ணும்போது பஸ்ஸர் வருது, இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது இது நல்லா இருக்குது, அடுத்தது 3வது இதுவும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா பாரு, இது வரல. இது மாதிரி வரணும். எல்லாமே வருது போல். இது மாதிரி பஸ்ஸர் வரணும். இது ஓகே, இதுவும் ஓகே. இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. இது வந்து செக் பண்ணிக்கணும். எல்லாமே செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிளாக் ஆகிருக்கு. ஏன்னா இதை கழட்டி கூட செக் பண்ணிடலாம். சந்தேகமாக இருக்குது. சந்தேகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை கழட்டி செக் பண்ணிடணும். ஏன்னா அது பிளாக்காக இருக்குது. அது என்னன்னு ஃபால்ட்டு பார்க்கும்போது அது விடக்கூடாது, உடனே மாற்றிடணும். ஏன்னா இது வந்து ஒன்று ஒர்க் ஆகலாம் கூட, இது எல்லாமே ஷார்ட் ஆனால் மட்டும்தான் ஆடியோ வந்து வராது. மற்றபடிக்கு நல்லா இருந்தால் கம்பல்சரி வரும். இப்போ இது செக் பண்ணி பார்க்கலாம். 20 இருக்குது, ஆனால் போகல. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. சரி, கழட்டுறதுக்கு வேறு மாற்றிட வேண்டியது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஏன்னா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஷார்ட் ஆகினாலும் வாங்கலாம். பாருங்கள், இதை கழட்டிட்டேன். கழட்டும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வராது, பஸ்ஸர் சவுண்டு வராது. ஓகேங்களா. கொஞ்சம் இது பிளாக்காக இருக்குது, ஆனால் போகல, நல்லா தான் இருக்குது. இதை வந்து வேறு கூட மாற்றிடலாம். வீக்காக இருந்தாலும் இருக்கலாம், வீக்காக இருந்தால் நமக்கு தெரியாது. வீக்காக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு பீஸ் தான். இது வீக்காக இருக்குது, நல்லா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, போனால் மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் என்ன பண்ணலாம், இப்போ வந்து இதை வந்து மாற்றிடலாம். இது வந்து செய்யக்கூடாது, இப்படி நம்ம ப்ராப்பராக செய்யணும். நம்ம அவசரத்துக்கு ப்ராப்பராக செய்ய முடியாதுன்றதுக்கு தான் இது மாதிரி செய்கிறது. வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு பிசிபி. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரைனிங் இல்லாதவங்க வந்து இதை கழட்டி இது மாதிரி ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா கம்பல்சரி ட்ராக் கட் ஆகிடும். அதுக்காக தான் இது மாதிரி போடுறது. இப்போ வந்து இது மாற்றி வச்சு அவ்வளோதான்.
ஒரு டவுட்டு வீக்காக இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு, அதனால தான் இது மாற்றுறோம். மற்றபடி இது போகல, பட் வீக்காக இருக்கலாம், அதுக்காக அது மாற்றுறோம். ஏன்னா இது 6 டிரான்சிஸ்டர் இருக்குது, அதில் எதிராக ஒரு டிரான்சிஸ்டர் போயிட்டாலும் மீதி 4 டிரான்சிஸ்டர் மீதி டிரான்சிஸ்டரில் ஒர்க் ஆகும். அந்த டிரான்சிஸ்டர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஏறும். அது வச்சு தான் பிடிக்க முடியும். கொஞ்சம் இதை மாற்றிட்டோம். போர்டு பேக் சைடு திருப்பிக்கலாம். ஆன் பண்ணுறோம். ஆடியோ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். வந்து ஆடியோ இன்புட் கொடுத்துடலாம். ஆடியோ இன்புட் கொடுத்தா தான் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும், அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. வந்து ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ லைன் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது ஒன்று மாற்றிருக்கோம். இது வந்து ஒரு பிளாக்காக ஷேட் அடிச்சிருந்துச்சு. சரி, இது வந்து செக் பண்ணி மாற்றிட்டோம். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இது ஒன்று வேறு ஏதோ கூட பிரச்சனை இருக்கலாம். இப்போ வந்து ஆடியோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம்னா அப்படியே வந்து அப்படியே வந்து லாக் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் என்ன கூட நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணியை நம்ம வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணியை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து எப்படி இருந்தால் அப்படியே மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டுக்கு இந்த ஹீட் சிங்க் வந்து கம்பல்சரி பேஸ்ட் வச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேஸ்ட் வச்சு விட்ருணும். நம்ம கழட்டும் போது பேஸ்ட்டு வேஸ்ட் ஆகும். அதனால் சும்மா கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா ஹீட் ஆகாது. அவ்வளோதான். லைட் அதிகமாக போட்டாலும் வெளியே வந்துடும். அதை வச்சு நம்ம இதுக்கு லாக் பண்ணும்போது வெளியே வந்துடும். இது வந்து ஒர்க் ஆகுது தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு லாக் பண்ணுறோம். இப்போ லாக் பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரும், மைக்கா சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மைக்கா சீட்டு தான் கரெக்டாக உட்கார மாதிரி பார்த்துக்கணும். மைக்கா சீட்டு கரெக்டாக உட்காரலன்னா ப்ராப்பராக லாக் பண்ணணும்னா இது வந்து என்ன ஆகும், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் ஆனால் மறுபடியும் இது வந்து மாஸ்பெட் போயிடும். அதுக்காக செய்யுது. வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக வரும். இப்போ பாஸ் பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், வந்து லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிவிட்டு இந்த நம்ம வச்சு மைக்கா சீட்டில் வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கு வந்து இதே மாதிரி பஸ்ஸர் எடுத்துக்கணும். பஸ்ஸர் எடுத்துகிட்டு எர்த் எதுவும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது பாடி கிரவுண்ட் வச்சுக்கணும். இது மாதிரி எர்த் ஆகுதுங்களா, இங்கே எர்த் ஆகும். இந்த சென்டர் பின் வச்சு பார்க்கணும். ஒவ்வொன்றும் சென்டர் பின் வச்சு பார்க்கணும். சென்டர் பின் வச்சு பார்க்கும்போது அது எர்த் ஆச்சுன்னா கம்பல்சரி அந்த மைக்கா சீட்டை மாற்றிடணும். எதுவும் எர்த் ஆகலை. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து கிரவுண்டு டச் ஆகலை. இது மாதிரி செக் பண்ணும்போது எதுவும் வரக்கூடாது. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது அமௌண்ட் அதிகம், அதனால தான் செக் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லை. எதுவும் வரல. இப்போ மறுபடியும் கூட ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாடுது. ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணால் இவ்வளோ நான் கஷ்டப்படுறது எல்லாமே போயிடும். காப்பிரைட் பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ வந்து ஆடியோ ஓகே. இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டெஸ்ட் பாட வச்சுட்டு நம்ம வந்து பார்ட்டிக்கு அனுப்பிச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSc ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.